6 வருஷமா ஒரு பெண்மணி காட்டுக்குள்ள பாம்புகளோட வாழ்ந்திருக்காங்க. அந்த பெண்மணிக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கு. அந்த 2 குழந்தைகளோட தந்தை யாருன்னு தெரியல. அந்த பெண்மணி கர்ப்பமா இருக்கும்போது காட்டுக்குள்ள வந்தாங்களா, இல்ல காட்டுக்குள்ள வந்துட்டு அப்புறமா கர்ப்பமாகி 2 குழந்தைகளை பெற்று எடுத்தாங்களா? அந்த 2 குழந்தைகளுக்கு தந்தை யாரு? காவல் அதிகாரிகள் அந்த பெண்மணி சொன்ன விஷயத்தை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகியிருக்காங்க. உண்மையாலுமே அந்த பெண்மணி யாரு, அந்த பெண்மணிக்கு பின்னால யாரு இருக்கா, அந்த பெண்மணி எதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்திருக்காங்க, டீட்டெயிலா பேச போறோம். கர்நாடகாவில் உத்தர கன்னடம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்திருக்கு. அது கம்ப்ளீட்டான மலைக்காடு பகுதி. அந்த இடத்துல காவல் அதிகாரிகள் சென்றிருக்காங்க. அப்போ இந்த ஊர் மலையிலிருந்து 800 மீட்டர் தொலைவில் ஒரு பெரிய குகை இருந்திருக்கு. அந்த குகைக்கு வெளியே இருக்க மரத்தில் ஒரு பெண்மணியோட உள்ளாடை மற்றும் உடை தொங்கி கொண்டு இருந்திருக்கு. இதை பார்த்த காவல் அதிகாரிகள் செம்மையாக ஷாக் ஆகியிருக்காங்க. அதனால் அந்த குகை கிட்ட போக முயற்சி செஞ்சுருக்காங்க. இது வரைக்குமே அந்த குகை கிட்ட யாருமே போனது கிடையாது. ஆனாலுமே என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை விசாரிப்பதற்காக காவல் அதிகாரிகள் அந்த குகை கிட்ட போயிருக்காங்க. அந்த குகை கிட்ட போகும்போது போக போக பாம்புகளோட நடமாட்டம் அங்கே நிறையவே இருந்திருக்கு. அந்த குகைக்குள்ளே போகும்போது அங்கே நிறைய பாம்புகள் இருந்திருக்கு. அந்த பாம்புகளுக்கு நடுவில் ஒரு பெண்மணி 2 குழந்தைகளோட இருந்திருக்காங்க. ஒரு பெண் குழந்தை 6 வயசும் ஒரு ஆண் குழந்தைக்கு 4 வயசும் ஆகிறது. அந்த குகையில் நிறைய கருப்பு பாம்புகள் இருக்கிறது. எல்லாம் படம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த குழந்தைகள் அந்த பெண்மணிக்கு ஏதாவது ஆகியிருக்கா செக் பண்ணும்போது சின்னதாக காயம் கூட அவங்களோட உடலில் இல்லை. அதுக்கப்புறமா அங்கே ஒரு கிருஷ்ணன் சிலையம் இருந்திருக்கு. அந்த பெண்மணியோட பேர் நீனா. ஸோ ரஷ்யா நாட்டை சேர்ந்த பெண்மணி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரஷ்யா நாட்டை சேர்ந்த பெண்மணிக்கு இந்தியாவில் கர்நாடகாவில் இருக்கும் குகைக்குள்ள என்ன வேலை அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் ரொம்ப ஷாக்கான தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது அந்த பெண்மணி கடைசி 6 வருஷமா இந்த குகைக்குள்ள தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குகையில் தான் அந்த பெண்மணிக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த பெண்மணி கிட்ட விசாரிக்கும் போது அந்த பெண்மணி சொன்ன விஷயம் இன்னுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அந்த பெண்மணி 2016ஆம் ஆண்டு ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. பிஸ்னஸ் விசாவில் வந்திருக்காங்க. இங்கே இருக்க கோயில்களில் சுற்றுப்பயணம் செஞ்சுருக்காங்க. ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு காமிச்சிருக்காங்க. 2017 ஏப்ரல் மாதம் அவங்களோட விசா வேலிடேட் முடிஞ்சிருக்கு. ஆனாலுமே அவங்க இந்தியாவிலேயே இருந்திருக்காங்க. அப்போ கோவில் வளாகம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, உங்களோட விசா டேட் முடிந்து விட்டது, அதனால் நீங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி 2018 மார்ச் மாதம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த பெண்மணி 2018 மார்ச் மாதம் இந்தியா விட்டு கிளம்பி நேபாளுக்கு போயிருக்காங்க. அதே ஆண்டு ஒரு 2 மாதம் கழிச்சுட்டு நேபாளில் இருந்து மீண்டும் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. டைரக்டாக அந்த குகைக்குள்ளே போயிருக்காங்க. அந்த பெண்மணி சொன்னால் இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அங்கே நிறைய பாம்புகள் இருக்கும். ஸோ திரைப்படங்களில் முக்கியமாக குழந்தைகள் புகைப்படத்தில் நாம் பார்த்து இருப்பது என்னன்னா, ஸோ பாம்புகள் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு தான் நாம் பார்த்து இருப்போம். ஆனால் அது கிடையாது. பாம்புகள் ரொம்ப அழகாக மெதுவாக மழை நேரத்தில் நகர்ந்து போகும். ஸோ குகை அரண்மனை மாதிரி இருக்கும். மழை பெய்யும் போது குகையில் குகை பாறைக்குள்ள தண்ணீர் சட்டம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அது ரொம்ப இனிமையாக இருக்கும். பாம்புகள் இது வரைக்கும் எங்களை சீந்தனது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. எங்களோட கிச்சன், அதாவது அதை ஒரு அரண்மனை மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். குகையை உள்ள கிச்சன், சாமி ரூம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அது வரைக்கும் பாம்புகள் வந்திருக்கு. பாம்புகள் கூட தான் இந்த ஒரு 6 வருஷம் வாழ்ந்திருக்கேன். ஸோ அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ காவல் அதிகாரிகளுக்கு இருக்கும் ஒரே கேள்வி என்னன்னா, இந்த பெண்மணி கூட 2 குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அது இந்த பெண்மணியோட 2 குழந்தைகள் தான். ஆனால் இந்த 2 குழந்தைகள் எப்படி பிறந்தாங்க, யார் மூலமாக பிறந்தாங்க அப்படிங்கிற கேள்வி காவல் அதிகாரிகளுக்கு ரொம்ப அதிகரித்திருக்கு. அதுக்கப்புறமா சுற்று வட்டாரத்தில் விசாரிக்கும் போது இந்த பெண்மணியை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாமல் இருக்கு. இதனால் காவல் அதிகாரிகள் சம குழப்பத்தில் இருக்காங்க. இதை பற்றி எதுக்காக நீங்கள் அந்த குகைக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி
கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, வந்து கிருஷ்ணன் வந்து அங்கே போய் என்னை வந்து பிரார்த்தனை செய்ய சொன்னாங்க, அதனால தான் வந்து நான் அங்கே போய் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறேன், இங்கே விட அங்கே வந்து ரொம்ப நிம்மதியாக வந்து இருக்குது. ஸோ அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. காவல் அதிகாரிகள் கொடுத்த ரிப்போர்ட் என்ன சொல்கிறது என்றால், ஸோ வந்து அந்த பெண்மணி மனித இனத்தின் மீது வந்து சம வெறுப்பில் வந்து இருக்காங்க, அதே சமயம் ஆன்மீகத்தில் பயங்கரமான ஈடுபாடில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பெண்மணி ரஷ்யா போயிட்ட அப்புறமா அங்கே வந்து ஒரு ஊடகத்துக்கு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப ரொம்ப அழகான நாட்கள், அந்த குகையில் இருந்த நாட்கள் ரொம்ப அழகான நாட்கள், ரொம்ப புதுமையாக வந்து இருந்தது, இயற்கையோட வாழ முடிந்தது, கடவுளோட வாழ முடிந்தது, மிருகங்களும் நம்மளை மாதிரி உயிரினங்கள் அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த குகையில் போயிட்ட அப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்வி, அந்த குழந்தைகள் அந்த பெண்மணியோட குழந்தைகள் தானே, அப்போ அந்த குழந்தைகளோட தந்தை யாரு, அந்த குழந்தைகளோட எப்படி வந்து 6 வருஷம் வந்து அந்த குகையில் வந்து இருந்தாங்க, அந்த பெண்மணிக்கு பிரசவம் பார்த்தது யாரு, வெளியே வராமல் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து அதிகரித்து கொண்டு இருக்கு. இப்போ அதை பற்றி விசாரணையும் போய்கொண்டு இருக்கு. இப்போ உங்களுக்கான ஓப்பன் சாய்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஆன்மீகம் இருக்குமா, அறிவியல் இருக்குமா? 6 வருஷமா ஒரு பெண்மணி காட்டுக்குள்ள பாம்புகளோட வாழ்ந்திருக்காங்க. அந்த பெண்மணிக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கு. அந்த 2 குழந்தைகளோட தந்தை யாருன்னு தெரியல. அந்த பெண்மணி கர்ப்பமாக இருக்கும்போது காட்டுக்குள்ளே வந்தாங்களா, இல்லை காட்டுக்குள்ளே வந்துட்டு அப்புறமா கர்ப்பமாகி 2 குழந்தைகளை பெற்று எடுத்தாங்களா? அந்த 2 குழந்தைகளுக்கு தந்தை யாரு? காவல் அதிகாரிகள் அந்த பெண்மணி சொன்ன விஷயத்தை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகியிருக்காங்க. உண்மையாலுமே அந்த பெண்மணி யாரு, அந்த பெண்மணிக்கு பின்னால் யார் இருக்கா, அந்த பெண்மணி எதுக்காக இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, டீட்டெயிலாக பேச போகிறோம். கர்நாடகாவில் உத்தர கன்னடம் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து இருந்திருக்கு. அது கம்ப்ளீட்டான மலைக்காடு பகுதி. அந்த இடத்துல வந்து காவல் அதிகாரிகள் வந்து சென்றிருக்காங்க. அப்போ வந்து இந்த ஊர் மலையிலிருந்து 800 மீட்டர் தொலைவில் ஒரு பெரிய குகை வந்து இருந்திருக்கு. அந்த குகைக்கு வெளியே இருக்க மரத்தில் ஒரு பெண்மணியோட உள்ளாடை மற்றும் வந்து உடை வந்து தொங்கிக் கொண்டு இருந்திருக்கு. இதை பார்த்த காவல் அதிகாரிகள் செம்மையாக வந்து ஷாக் ஆகியிருக்காங்க. அதனால் அந்த குகை கிட்ட போக முயற்சி செஞ்சுருக்காங்க. இது வரைக்குமே அந்த குகை கிட்ட யாருமே போனது கிடையாது. ஆனாலுமே என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை விசாரிப்பதற்காக காவல் அதிகாரிகள் அந்த குகை கிட்ட போயிருக்காங்க. அந்த குகை கிட்ட போகும்போது போக போக பாம்புகளோட நடமாட்டம் அங்கே நிறையவே வந்து இருந்திருக்கு. அந்த குகைக்குள்ளே போகும்போது வந்து அங்கே நிறைய பாம்புகள் வந்து இருந்திருக்கு. அந்த பாம்புகளுக்கு நடுவில் ஒரு பெண்மணி 2 குழந்தைகளோட இருந்திருக்காங்க. ஒரு பெண் குழந்தை 6 வயசும் ஒரு ஆண் குழந்தைக்கு 4 வயசும் ஆகிறது. அந்த குகையில் நிறைய கருப்பு பாம்புகள் வந்து இருக்கிறது. எல்லாம் படம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த குழந்தைகள் அந்த பெண்மணிக்கு ஏதாவது ஆகியிருக்கா செக் பண்ணும்போது சின்னதாக காயம் கூட அவங்களோட உடலில் வந்து இல்லை. அதுக்கப்புறமா அங்கே ஒரு கிருஷ்ணன் சிலையம் வந்து இருந்திருக்கு. அந்த பெண்மணியோட பேர் வந்து நீனா. ஸோ வந்து ரஷ்யா நாட்டை சேர்ந்த பெண்மணி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரஷ்யா நாட்டை சேர்ந்த பெண்மணிக்கு இந்தியாவில் கர்நாடகாவில் இருக்கும் குகைக்குள்ள என்ன வேலை அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் ரொம்ப ரொம்ப ஷாக்கான தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது அந்த பெண்மணி கடைசி 6 வருஷமா இந்த குகைக்குள்ள தான் வந்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குகையில் தான் வந்து அந்த பெண்மணிக்கு குழந்தைகள் வந்து பிறந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த பெண்மணி கிட்ட விசாரிக்கும் போது அந்த பெண்மணி சொன்ன விஷயம் வந்து இன்னுமே வந்து அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அந்த பெண்மணி 2016ஆம் ஆண்டு ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காங்க. பிஸ்னஸ் விசாவில் வந்து வந்திருக்காங்க. இங்கே இருக்க கோயில்களில் சுற்றுப்பயணம் வந்து செஞ்சுருக்காங்க. ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு காமிச்சிருக்காங்க. 2017 ஏப்ரல் மாதம் வந்து அவங்களோட விசா வேலிடேட் முடிஞ்சிருக்கு. ஆனாலுமே வந்து அவங்க வந்து இந்தியாவிலேயே வந்து இருந்திருக்காங்க. அப்போ கோவில் வளாகம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, உங்களோட விசா டேட் வந்து முடிந்து விட்டது, அதனால் நீங்கள் வந்து இந்தியாவை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி
18 மார்ச் மாதம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த பெண்மணி வந்து 2018 மார்ச் மாதம் வந்து இந்தியா விட்டு கிளம்பி நேபாளுக்கு வந்து போயிருக்காங்க. அதே ஆண்டு ஒரு 2 மாதம் கழிச்சுட்டு நேபாளில் இருந்து மீண்டும் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காங்க. டைரக்டாக வந்து அந்த குகைக்குள்ளே வந்து போயிருக்காங்க. அந்த பெண்மணி சொன்ன இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, அங்கே வந்து நிறைய பாம்புகள் வந்து இருக்கும். ஸோ திரைப்படங்களில் முக்கியமாக வந்து குழந்தைகள் புகைப்படத்தில் நம்ம பார்த்து இருப்பது என்னென்னா, ஸோ பாம்புகள் கூட்டம் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்த்து இருப்போம். ஆனால் அது கிடையாது. பாம்புகள் வந்து ரொம்ப அழகாக மெதுவாக வந்து மழை நேரத்தில் நகர்ந்து வந்து போகும். ஸோ வந்து குகை வந்து அரண்மனை மாதிரி வந்து இருக்கும். மழை பெய்யும் போது குகையில் வந்து குகை பாறைக்குள்ள தண்ணீர் சட்டம் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கும். அது ரொம்ப இனிமையாக இருக்கும். பாம்புகள் இது வரைக்கும் எங்களை வந்து சீந்தனது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. எங்களோட கிச்சன், அதாவது அதை வந்து ஒரு அரண்மனை மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். குகையை உள்ள வந்து கிச்சன், சாமி ரூம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அது வரைக்கும் பாம்புகள் வந்து வந்திருக்கு. பாம்புகள் கூட தான் வந்து இந்த ஒரு 6 வருஷம் வந்து வாழ்ந்திருக்கேன். ஸோ அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ காவல் அதிகாரிகளுக்கு இருக்கும் ஒரே கேள்வி என்னன்னா, இந்த பெண்மணி கூட வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து இந்த பெண்மணியோட 2 குழந்தைகள் தான். ஆனால் இந்த 2 குழந்தைகள் எப்படி வந்து பிறந்தாங்க, யார் மூலமாக பிறந்தாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து காவல் அதிகாரிகளுக்கு ரொம்ப அதிகரித்திருக்கு. அதுக்கப்புறமா சுற்று வட்டாரத்தில் விசாரிக்கும் போது இந்த பெண்மணியை பற்றி யாருக்குமே எதுவுமே வந்து தெரியாமல் இருக்கு. இதனால் வந்து காவல் அதிகாரிகள் சம குழப்பத்தில் வந்து இருக்காங்க. இதை பற்றி எதுக்காக நீங்கள் வந்து அந்த குகைக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, வந்து கிருஷ்ணன் வந்து அங்கே போய் என்ன வந்து பிரார்த்தனை செய்ய சொன்னாங்க. அதனால தான் வந்து நான் அங்கே போய் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறேன். இங்கே விட அங்கே வந்து ரொம்ப நிம்மதியாக வந்து இருக்கு. ஸோ அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. காவல் அதிகாரிகள் கொடுத்த ரிப்போர்ட் என்ன சொல்கிறது என்றால், ஸோ வந்து அந்த பெண்மணி மனித இனத்தின் மீது வந்து சம வெறுப்பில் வந்து இருக்காங்க. அதே சமயம் ஆன்மீகத்தில் பயங்கரமான ஈடுபாடில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பெண்மணி ரஷ்யா போயிட்ட அப்புறமா அங்கே வந்து ஒரு ஊடகத்துக்கு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப அழகான நாட்கள், அந்த குகையில் இருந்த நாட்கள் ரொம்ப அழகான நாட்கள், ரொம்ப புதுமையாக வந்து இருந்தது, இயற்கையோட வாழ முடிந்தது, கடவுளோட வாழ முடிந்தது, மிருகங்களும் நம்மளை மாதிரி உயிரினங்கள் அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த குகையில் போயிட்ட அப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்வி, அந்த குழந்தைகள் அந்த பெண்மணியோட குழந்தைகள் தானே, அப்போ அந்த குழந்தைகளோட தந்தை யாரு, அந்த குழந்தைகளோட எப்படி வந்து 6 வருஷம் வந்து அந்த குகையில் வந்து இருந்தாங்க, அந்த பெண்மணிக்கு பிரசவம் பார்த்தது யாரு, வெளியே வராமல் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து அதிகரித்து கொண்டு இருக்கு. இப்போ அதை பற்றி விசாரணையும் போய்கொண்டு இருக்கு. இப்போ உங்களுக்கான ஓப்பன் சாய்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஆன்மீகம் இருக்குமா, அறிவியல் இருக்குமா?